சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைங்கிற மாதிரி தனக்கு எதிராக பேசினவங்களுக்காகவும் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசினவங்களுக்காகவும் இப்போ மணிமேகலை ரீசெண்டாக ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 சீசன் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கக்கூடிய குக் வித் கோமாளியில் இருந்து இப்போ ரீசெண்டாக மணிமேகலை வெளியேறிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த சீசனில் ஒன் ஆஃப் த குக்கை கலந்துருக்கக்கூடிய பிரியங்காவுக்கும் இவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு நிறைய பேர் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. பிரியங்கா ஓவராக டாமினேட் பர்சனாக இருக்காங்க, இந்த ஷோவோட மொத்த ஹைலைட் அவங்க மேலே விழுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு தான் மணிமேகலை ஷோ விட்டு வெளில வந்தாங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா மேலே எந்த தப்பும் கிடையாது, மணிமேகலை தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அவங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. சில பேர் வீடியோவும் போட்டிருந்தாங்க. அதில் 2 ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குரேஷி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுனிதா. இத்தனை நாள் மணிமேகலை கூட இருந்துட்டு சொல்லப்போனால் மணிமேகலோட அந்த போஸ்ட்டு கீழே குரேஷி கமெண்ட் போட்டு அதை டெலிட்டும் பண்ணிட்டாரு. அதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் போட்டு டெலிட் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட குரேஷி இப்போ மணிமேகலைக்கு எகன்ஸ்டாக பேசின விஷயத்த மணிமேகலையால் ஏற்றுக்க முடியல. அதுவும் குறிப்பாக குரேஷி, சுனிதா, அப்புறம் ஷக்கிலா, இவங்க 3 பேருமே டோட்டலாக மணிமேகலை மேலே தான் தப்புங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுக்கு இப்போ ரீசெண்டாக மணிமேகலை என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, அதுவும் ஷக்கிலா மணிமேகலை வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேசின விஷயத்த மணிமேகலை ஏற்றுக்க முடியல. நான் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான், அதை பற்றி எங்கள் அம்மாவே கவலைப்படாதப்ப இந்த மம்மிக்கு என்ன பிரச்சனைன்னு ஷக்கிலாவை டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. அடுத்ததாக மணிமேகலோட கணவர் ஹுசைன் ஒரு சொம்புலும் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு அந்த சொம்பை தூக்கி எறிஞ்சிட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு மறைமுகமாக சுனிதாவை தாக்கி பேசியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் மணிமேகலைக்கு சார்பாக பேசினவங்க எல்லாரும் பணம் வாங்கி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை பற்றி மணிமேகலை அவங்க கணவரோட சேர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆரம்பத்தில் மணிமேகலை போஸ்ட்டு கீழே ஆதரவாக கமெண்ட் போட்ட குரேஷி அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை ஏன் டெலீட் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு அப்புறமா சொல்லி வச்ச மாதிரி சுனிதாவும் குரேஷியும் ஒரே நாளில் மணிமேகலைக்கு எகென்ஸ்டாகவும் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் ஏன் வீடியோ போட்டாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அவங்க எல்லாரும் சொம்பு தூக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ மணிமேகலை இந்த சொம்பு வீடியோ மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் ஆதரவாக மணிமேகலையோட அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.